வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம், ஒரு 3 நாள் சந்தோஷம் கடகடன்னு போயிட்டுருக்கோம். சாட்டர்டே, சண்டே, மண்டே, ரம்ஜானோட 3 நாள் லீவ் வச்சு கடகடன்னு போயிட்டுருக்கோம் இல்லையா? ரைட். வாழ்க்கையில் சந்தோஷம்லாம் கடகடன்னு போகும், ஆனால் கஷ்டங்கள் போகவே போகாது. அது எனக்குனால எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் அப்படி தானே. வாழ்க்கையில் வந்து சந்தோஷமும் இருக்கணும், இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும் சொல்கிறாங்க. இன்பம் தான் சந்தோஷப்படுறோம், துன்பம் தான் கஷ்டப்படுறோம். ஆனால் கஷ்டம் தான் நிறைய நாள் எல்லாருக்கும் இருக்குது. பிலோ மிடில் கிளாஸ்க்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறது கொஞ்ச நாள் தான், கஷ்டமாக இருக்கிறது ரொம்ப நாள். அது எல்லாருக்கும் அப்படி தான் இல்லையா? நான் இல்லைன்னு சொல்ல. லீவு கூட எப்போனா ஒரு தடவை வருது, டெய்லியாக வருது. அது சொல்லுவாங்க அமாவாசை சோறு எப்பவுமே கிடச்சிருமான்ட்டு. அதுதான். ரைட், ஓகே. இப்போது கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி தம்பியை காலையில் குளிப்பாட்ட முடியாது, தூங்கிட்டு இருப்பான். அவங்க கடற்கரை எழுந்திரிச்சு என் வீட்டுக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணோம். இன்றைக்கி வந்து அம்பத்தூரில் இருக்கிற ஒரு ஹோண்டா ஷோரூமில் பைக் வந்து புதுசாக வந்திருக்கு இல்லையா, வந்திருக்கும். அதை பற்றி சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் டிஆர்எஸ்ஆர் மாதிரி பண்ணோம். நானும் சிம்மதனும் பண்ணுறோம். சிம்மதன் கூப்பிட்ருக்காரு இன்றைக்கி. அவர் கூட சேர்ந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, மேலா, ஸ்கூட்டர் மேலா, அந்த மாதிரி மேலா அங்கே பண்ணிக்கிறாங்க. அங்கே போய்ட்டு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி. டிஆர்எஸ்ஆர் மாதிரி ஒரு டைலாக்கு, டிஆர்எஸ்ஆர் பேசினா எப்படி இருக்கும், டிஆர்எஸ்ஆர் வந்து இந்த பைக் பற்றி பேசினா எப்படி இருக்கும், எஸ்டிஆர் டிஆர் இணைஞ்சு பேசினா எப்படி இருக்கும். நானும் சிம்மதனும் பண்ணுறோம். இன்னைக்கு கூப்பிட்ருக்காரு நம்மளுக்கு, இன்றைக்கி சிம்மதன் நம்மளை கூப்பிட்ருக்காரு. இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அஜித் செந்தில் வந்து சிம்மதனுக்கு கொடுத்து சிம்மதனை கூப்பிட்ருக்காரு. இது அவருடைய ப்ரோக்ராம் தான். இது வந்து நகல் கலைஞர்களும் எனக்கு ப்ரோக்ராம் தான். அவரை கூப்பிடுவேன், அவர் கூப்பிட்டு அவர் கூப்பிடுவார், அவர் கூப்பிடுவார், மாறி 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 எங்களுக்குள்ள யாருன்னா ஒரு ப்ரோக்ராம்னு நாங்கள் கூப்பிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுவோம். அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாருக்கும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி உங்கள் வீட்டில் எதனா விசேஷங்கள் தான் நம்ம தாராளமாக கூப்பிடுங்க. ஒரு மஞ்சள் நீராட்டு விழா இல்லாட்டி ரிசப்ஷன் எது இருந்தாலும் நகல் நட்சத்திரங்களோட சேர்ந்து சிறப்பாக ஒரு பணியாற்றி உங்களுக்கு மகிழ்விப்போம். மகிழ்வித்து மகிழ்வாங்க. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அந்த வகையில் நகல் நட்சத்திரங்களாகிய நாங்கள் அந்த சமயத்தில் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இப்போ எம்ஜிஆர் சார் நேரில் வந்தால் எப்படி இருக்கும், சிவாஜி சார் நேரில் வந்தால் எப்படி இருக்கும், டிஆர் நேரில் வந்து பேசுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி ஒரு ஹாப்பினஸ் கொடுப்போம். ஓகேங்களா? என் நம்பர் கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து யூடியூப் வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் தான். இப்போ நான் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள்லாம் பண்ணுறேன் இல்லையா, அதையும் நான் சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க. இல்லாட்டி நான் எங்கே போய் நான் கிட்ட சொல்ல முடியும் இல்லையா? அதே மாதிரி எங்கள் நகல் கலைஞர்களுக்கு பிலோ மிடில் கிளாஸ் தான் எங்கள் நகல் கலைஞர். ஓஹோன்னு கிடையாது. அவங்க வந்து அசல் கலைஞர்கள் வேறு லெவல். அவங்க வந்தால் 25 லட்சம் 50 லட்சம் அவ்வளோ சம்பளவாங்க. நாங்கள் முக்கியம் 3000 5000 7000 வந்து முக்கிய மூச்சை விட்டு போடுவோம். அவ்வளோதான். ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். எங்களுக்கு இதுதான் லைஃபு. இப்போ எங்கள் நகல் கலைஞர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. மேக்கப் போட்டோமா, மக்களை மகிழ்விச்சோமா, அவ்வளோதான். அப்படி தான் போயிட்டு. நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. மேடை கலைஞராகி நகல் கலைஞராக நான் 3 வருஷமாக தான் இருக்கேன். லுக் லைக் டிஆர் சார் மாதிரி. ஆனால் எம்ஜிஆர் சார் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க எல்லாமே. நம்ம வடிவேல் சேகரும் சரி, சிம்மதன் 18 வருஷமாக இருக்கா போல், வடிவேல் சேகர் 30 வருஷமாக இருக்க போல். எனக்கு இது உள்ளே போனப்போ தான் தெரியுது அவங்களாம் பயங்கர சீனியர். நம்ம நிறைய பேர், நம்ம அஜித் செந்தில் அவங்களாம் 15-20 வருஷமாக இருக்கார். அவங்களாம் எனக்கு குருநாதருங்க. ஆமாம், சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. ஸ்டேஜில் எப்படா டான்ஸ் ஆடுறது ஆரம்ப காலத்தில் நினச்சிருக்கேன். நான் டம்மி ஜோக்கர் படம் போனேன். அந்த படத்தில் வந்து நடிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம வடிவேல் சேகர் சொன்னார், இது மாதிரி மேடை நடன கலைஞர்லாம் பண்ணுங்க டிஆர்னா நல்லா இருக்கும்ட்டு. எப்படிப்பா பண்ணுறது, எப்படி இவ்வளோ பேருக்கு நான் எப்படி ஆடுறது எல்லாம் கேட்டிருக்கேன். அவர் ஃபஸ்ட்டு என்னை கூட்டின்னு போனது தான் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து வடிவேல் சேகர் நம்மளை கூட்டின்னு போனார். பார்த்தா ஃபுல்லு ஆடிட்டோரியம் ஃபுல்லு. அந்த இடத்துல வந்து பல்ல இழிக்கிற ஃபஸ்ட்டு அங்கே தான் மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடினேன் முதல்ல. அது தேங்க்ஸாக சொல்லி அவன் அவருக்கு, வடிவேல் சேகருக்கு. ஏன்னா அந்த மேடை ஒரு பெரிய மேடை. எஸ்சி சேகர் சார், ஆர்எஸ் மனோகர் சார், ஹெரான் ராமசாமி, தங்கவேலு சார், காத்தாற்றுமூர்த்தி சார், கிரேசி மோகன் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்டு ஏறி நின்ன மேடையில், நாடகம் பண்ண மேடையில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. லைஃப்பில் அதெல்லாம் மறக்க முடியாது. அதில் தொட்டு கும்பிட்டு தான் அந்த ஸ்டேஜில் நான் ஏறணும். இப்போது மேடை நடன கலைஞராகிட்டேன், லுக் லைக் ஆர்டிஸ்ட். அந்த வகையில் நானும் சேர்ந்துட்டேன். தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன். ஒரு பிரதர் கேட்டிருந்தேனே, நாங்கள் எப்படி உங்கள் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்க உறுப்பினர் ஆகுதுன்னு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லுக் லைக் யார மாதிரினாச்சும் இருக்கணும். எதனா ஒரு நடிகர் மாதிரி இருக்கணும்,
ஒரு 3 மேடல் வந்து டான்ஸ் ஆடி இருக்கணும். அந்த டான்ஸ் ஆடின வீடியோ இருக்கணும். அந்த வீடியோ இருந்தால் என்கிட்ட அனுப்புங்க. நான் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு திரைப்பட நகர சார் பாபு சார்னு ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில், அவருக்கு அமைச்சு அவர் ஜாயின் பண்ணுறாரு. ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? லுக் லைக் யார் மாதிரினா பண்ணணும், அவ்வளோதான். எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர் மாதிரி பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ இன்றைக்கி அங்கே போனால் எப்படி இருந்தாலும் காலைல ஒரு 10 மணிக்கு அங்கே போயிடுவேன். சாயங்காலம் 4-5 மணி ஆகிடும் வர்றது. 4 மணி 5 மணி விட்டால் கூட 6 மணி ஆகிடும். ஸோ ஒன் டே ஃபுல்லாக அங்கேயே போயிடும். ஸோ வீடியோஸ் இப்போ நான் கிளம்புறதோட இதோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பழைய வீடியோஸ் நிறைய இருக்குது. அதில் நான் போகிறேன். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த மன்சூர் அலிகான் மாதிரி மன்சூர் அலிகான் சார் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி, விஜயகாந்த் சார் மாதிரி நிறைய வீடியோ வந்து என்னுடைய வீடியோஸில் இருக்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு போகிறேன் பாருங்கள். நிறைய பேர் அதை பார்க்காம இருப்பாங்க. புதுசாக அந்த வந்திருக்க சப்ஸ்கிரைபர்லாம் அந்த வீடியோஸ் பார்க்காம வந்திருப்பாங்க. பாருங்கள், யூடியூப்பில் நிறைய பார்ப்பீங்க, நிறைய கண்டென்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆஹா ஓஹோன்னு இருக்கும். நம்மளதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்மளது. நம்ம சப்ஸ்கிரைப் காலையில் வெயிட் பண்ணி பாருங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, நாய்ஸ் நிறைய இருக்கும். மிஷின் ஒன்றா, வாஷிங் மிஷின் ஒன்றா, நிறைய ரோட்டில் எண்ணெய் விற்றுன்னு போனால், காய்கறி விற்றுன்னு போனால் எல்லாம் வாய்ஸ் வரும். ஸோ மைக் வச்சிங்கன்னா ஆட்டோ போகுது, மைக் வச்சிங்கன்னா அந்த சைடு சவுண்டெல்லாம் கேட்காதுன்றாங்க. பட் என்னுடைய வீடியோவில் சக்ஸஸ் காரணம் இதுதான். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இவர் கூட யார், லண்டனில் ஒரு பிரதர் இருக்கார், இங்கேருந்து பிரேம்ன்ற பிரதர், அவர் சொன்னார், டிஆர்னா உங்களுடைய வீடியோவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியை எல்லா சவுண்டும் பின்னாடி கேட்குறதான்றாங்க. அது என்ஜாய் பண்ணி பார்க்கணும் இல்லையா? என் சவுண்டு மட்டும் கேட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லை? சரி, கரெக்டாக வச்சிட்றேன். என் சவுண்டு மட்டும் கேட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ எல்லாமே கலந்து வரும். அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியாக வீடியோ எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே, நான் முக்கியமாக சூரி, நான் எங்கள் அப்பா ஆரம்ப கட்டத்தில் போட்டோம். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து பேச ஆரம்பித்தாங்க. பேச மாட்டாங்க, மருமக நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. அவங்க ஒரு கேக் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து ஐடி கம்பெனி இவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சுட்டு பையனுக்கு மேரேஜ் அனுப்புகிறோம். வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு திடீர்னு வீட்டில் இருப்போம், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதை அனுபவப்பட்டவங்க தெரியும், ஆமாவா இல்லையா? அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகியிருக்காங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், இட்லி மிளகாய் பொடி வீட்டிலே செஞ்சு அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதை ஃபீட்பேக் தரீங்க இல்லையா? எல்லாம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தரீங்க. நல்லா இருக்குது, ரசம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது என்னால் எங்கள் ஒய்ஃப் பெருசாக ஒரு சந்தோஷத்தையோ இல்லாட்டி எதுவுமே தர முடியல என்னால். நான் ஒரு சராசரி கணவனோட பிலோ, ஏன்னா எங்கேயும் கூட்டு போகிறதில்ல அவங்கள வெளியே. இந்த ஒரு சின்ன சந்தோஷத்தெலாம் யூடியூப் மூலமாக நான் தரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். அதுதான் உண்மை. என்ன மாதிரி ஒஸ்ட் ஆளுங்களும் கிடையாது. கணவனாக இருந்து தம்பி 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 அப்பா 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 கிட்டத்தட்ட 25 வருஷம் இருந்துட்டு எங்கள் ஒய்ஃபை நான் கவனிக்காமல் விட்டேன். இருந்தாலும் எங்கள் ஒய்ஃப் அதை பற்றி கவலை கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டின்னு போகிறீங்களா கோயிலுக்கு, 2 மாதத்துக்கு ஒரு தடவை கோயில் கூட்டின்னு போகிறீங்களா, அது போதும். எனக்கு சினிமா வேணாம், பீச் வேணாம், பார்க்கு வேணாம், ஊட்டி கொடைக்கானல் எதுவுமே வேணாம். வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவரோட சந்தோஷம். அது காட் கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். வேறு யாரா தான் என்னை விட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ அட போடா நீயும் உன் தம்பி உங்கள் அப்பாவும் சொல்லிட்டு போயிருப்பாங்க, போய்க்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். அதனால தான் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி இருப்பது பெண்கள் வாங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இல்லை, முன்னாடி தான் ஒய்ஃப் இருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும், அம்மாவா இல்லையா சொல்லுங்கள். ஓகே, நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, காலைல வணக்கம் சொல்லிட்டு என்ன பேசணும்னு தெரியாது, பேசினே இருப்பேன். சில தத்துவங்கள் வரலாம், சில பேர் போர் அடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் கிளம்பிட்டேன். ரொம்ப நேரம் பேசினோட உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போ தம்பி தூங்கிட்டு இருப்பான், அவங்க தெரியாமல் சைலண்ட்டாக கிளம்பிட்டு சாயங்காலம் தான் அவனை குளிப்பாட்டணும். ஏன்னா அவன் குளிப்பாட்டு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் ஆகும். பொறுமையாக போயிட்டு நம்மளுக்கு டைம் இல்லாத வரைக்கும். ஏன்னா வெளியே வந்துட்டு இந்த டேப்பெல்லாம் ஒட்டணும். அதுவும் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அவனுக்கு. போயிட்டு வந்து குளிப்பாட்டணும். தேங்க்யூ. ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. என்னுடைய நம்பர், என் நம்பர்னால் நான் எடுப்பேன், இல்லாட்டி ஒய்ஃப் எடுப்பாங்க, இல்லாட்டி மருமக எடுப்பாங்க. இந்த குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், ரசத்தூள், இட்லி பொடி நிறைய இருக்கு இல்லையா, அது ப்ரௌனி, குக்கீஸ் அதெல்லாம் வேணுன்றவங்க 8056859681 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனே அவங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ ஸோ மச். என்னடா முடிக்கிறப்போ பிஸ்னஸோடு முடிக்கணும்னு பார்க்காதீங்க. நமக்கு நாமே ப்ரொமோஷன் பண்ணிக்கணும். நமக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.